நேர மாதம் கர்ப்பிணி ரோட்ல பஸ்ஸுக்கு ஆஃபீஸ் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. நீங்க நிறுத்த கை காட்ட நிறுத்தாம நிறுத்த வேண்டாம். நீங்க கேட்க நீங்க ரொம்பவே நேர மாதம் கர்ப்பிணி எப்படி போவாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இல்லாத படம் பசங்க கிட்டே இருக்கிறாங்க. கார் பண்ணாத இருக்கிறவங்க கார் ஏறி பண்ணிக்குவாங்க. இல்லாத படம் பசங்க நிற்கும் போது அதுக்காக போவாங்க. பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த நிறைமாத கர்ப்பிணிக்காக நிற்கப்படாத பேருந்து. கர்ப்பிணி பெண்ணை புறக்கணித்ததாக கூறி பேருந்து ஓட்டுநரிடம் பொதுமக்கள் வாக்குவாதம். இந்த பகுதியில பேருந்து நிறுத்தம் இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் புதுசா இந்த வழித்தடத்துல ஓட்டுறேன் அப்படின்னு பேருந்து ஓட்டுநர் பேசுனது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. நாங்க அந்த பஸ்ஸுக்கு வந்தா மட்டும்தான் ஆலியார் ஹாஸ்பிட்டல்ல கரெக்டான டைமுக்கு எங்களால பார்க்க முடியும். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணி அடுத்த பஸ்ல நாங்க பார்க்கும்போது ஆஃப்டர்நூனுக்கு மேல ஆயிடுது. இதனால எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. எங்களுக்கு இலவச விட்டதுக்கு விடாமையே இருந்திருக்கலாம். பொள்ளாச்சியிலிருந்து அங்களக்குறிச்சி, ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகள் வழியா ஆழியார் பகுதிக்கு 10B அப்படின்ற எண் கொண்ட அரசு பேருந்து ஒன்று இயக்கப்படுதாம். இந்த நிலையில வழக்கம் போல அந்த வழித்தடத்துல இந்த பேருந்து இயக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்களக்குறிச்சி தபால் நிலைய பேருந்து நிறுத்தத்துல ஆழியார் மருத்துவமனைக்கு போறதுக்காக நிறைமாத கர்ப்பிணி பெண் உட்பட பல பயணிகள் அங்க இருந்திருக்காங்க. அந்த வழியா வந்த அரசு பேருந்து ஒண்ணு அந்த பேருந்து நிறுத்தத்துல நிற்காம போயிருக்கு. ஒரு பக்கம் அந்த பேருந்து நிறுத்துறதுக்காக அந்த கர்ப்பிணி பெண்ணுமே கையசைச்சிருக்காங்களாம். ஆனா அப்பையும் அது கண்டுக்காம அந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்குனதா கூறப்படுது. இந்த தகவல் அறிஞ்ச அந்த பகுதி மக்கள் அந்த அரசு பேருந்து ஆழியார் போயிட்டு மறுபடியும் திரும்ப அங்களக்குறிச்சி தபால் நிலைய பேருந்துக்கு வரும்போது அந்த அரசு பேருந்தை மறிச்சு அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. பொதுமக்கள் ஓட்டுநர் கிட்ட கேட்கும் போது, நான் அங்களக்குறிச்சி பகுதியில பேருந்து நிறுத்தம் இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் புதுசா இந்த வழித்தடத்துல இயக்குறதா அவர் தெரிவிச்சதா கூறப்படுது. இதில் ஆத்திரமடைஞ்ச அந்த பொதுமக்கள் பேருந்து ஓட்டுநர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த பகுதியில கொஞ்ச நேரம் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்ந்து அங்க பேருந்து நிறுத்தம் இல்லனா கூட கர்ப்பிணி பெண் இருக்கும் போது அவங்களுக்காக பேருந்து நிறுத்தி இருக்கலாமே அப்படின்னு பலருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் ரொம்ப அழுவாரு. கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால. மழை சுடுகின்றதே அடி இது காதலா, தீ குளிர்கின்றதே அடி இது காதலா,